ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய IQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடை லைவாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதில் 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ணி 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 8 நிமிஷத்தில் 50% சார்ஜ் பண்ண முடியும். 30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் 100% சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிராண்டு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி உண்மையிலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுதா? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இதில் நான் சொன்ன மாதிரி 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் அந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த 120 வாட் சார்ஜரை எனபிள் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இல்லைனா நார்மல் சார்ஜிங் ஸ்பீடில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பேட்டரி செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிங்கன்னா தான் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஸ்பீடாக சார்ஜ் ஏறுது. இல்லைனா ஒரு நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடில் தான் ஏறுது. அது எக்ஸாக்டாக என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி 67 வாட்ஸ் சார்ஜிங் நினைக்கிறேன். ஸோ அது கிளியராக தெரியல. பட் இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் 2 விதமாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒன்று, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆன் பண்ணி அந்த 120 வாட்ஸ்க்கான அந்த ஃபுல் கெப்பாசிட்டிலையுமே சார்ஜ் பண்ணி வைப்போம். ரெண்டுத்துலையும் எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஏறுது அப்படின்றத இந்த வீடியோவில் லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக 0 ஆக்கலை. ஏன்னா ஆனில் இருக்கும்போது எவ்வளோ சார்ஜ் ஏறுது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக 1% சார்ஜ் வச்சுருக்கேன். அண்ட் யூஸ்வலாக எல்லாருமே மொபைல் சார்ஜ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஆனில் வச்சுட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இங்கே மொபைல் டேட்டாவை ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ மொபைல் டேட்டா மட்டும் ஆனில் இருக்குது. ப்ளூடூத் வைஃபை மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் டேட்டா ஆனில் வச்சுட்டு 1% சார்ஜில் இருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டிங், ஸோ பேட்டரியில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டிங்கை ஆஃபில் வச்சு நான் இப்போ சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இது எவ்வளோ ஸ்பீடில் சார்ஜ் ஏறுது அப்படின்றத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் சார்ஜரை ப்ளக்இன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 9:36. ஸோ 9:36க்கு சார்ஜரை நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். 1% சார்ஜ் இருக்குது. அடுத்து 1 நிமிஷம் கழிச்சு 9:37க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4% சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட்ஸில் 3% சார்ஜ் ஏறி இருக்குது. 1% இருந்து 4% வந்திருக்கு. அடுத்து இப்போ சார்ஜ் ப்ளக்இன் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:41 ஆகுது. இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 12% சார்ஜ் ஏறி இருக்குது. அண்ட் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்குமான சார்ஜரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு நிமிஷம் காட்டிகிட்டே இருந்தேன்னா அப்போ ஆன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சார்ஜ் ஏறுறதெல்லாம் அங்கேயே இறக்கிடும். அதனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எவ்வளோ சார்ஜ் ஏறுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அடுத்து இப்போ டைம் 9:46. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சார்ஜ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27% சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 26% சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் கம்பெனி சொன்னது என்னென்னா 8 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எனபிள் பண்ணும்போது இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபுல் கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஏறும்போது ஏறும்னு சொன்னாங்க. பட் இப்போ நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணி வச்சு தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதனால் கம்மியாக இருக்குது. அதை ஆன் பண்ணி வச்சு பார்க்கும்போது அது ஏறுதா இல்லையா அப்படின்றத பின்னாடி செக் பண்ணுவோம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:51. ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 42% சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ 41% ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் நமக்கு சார்ஜ் ஏறி இருக்குது. இப்போ டைம் 9:56. ஸோ நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் 55% இருக்குது. ஸோ 1% ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் 54% சார்ஜ் ஏறி இருக்குது. அடுத்து இப்போ டைம் 10:01. ஸோ சார்ஜ் பண்ண ஆரம்பித்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 70% சார்ஜ் ஏறி இருக்குது. அண்ட் இதோட 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:06. நம்ம 9:36க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 10:06 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 30 நிமிஷத்தில் 81% இப்போ சார்ஜ் இருக்குது. ஸோ 80% ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் சார்ஜ் ஏறி இருக்குது. ஆக்சுவலி அவங்க அந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனபிள் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 நிமிஷத்தில் 100% சார்ஜ் ஏறிடும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆஃப் பண்ணி வைக்கும்போது 30 நிமிஷத்தில் 80% சார்ஜ் ஏறி இருக்குது. அடுத்து இப்போ 35 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 10:11. இப்போ 93% சார்ஜ் ஏறி இருக்குது. இன்னும் 7% தான் ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் ஏறுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைனலி 100% சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:16. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது 9:36. ஸோ 40 நிமிஷம் எக்ஸாக்டாக 40 நிமிஷம் ஆயிருக்கு 100% சார்ஜ் ஏறுறதுக்கு. நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணியிருக்கும் போது அந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 40 நிமிஷம் ஆகுது 100% சார்ஜ் ஏறுறதுக்கு. அண்ட் அதுவே 50% சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு.
சரி, இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணி வச்சு சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறுது அப்படின்றத செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆன் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா மொபைலில் 1% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ 1% இருந்து தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போயுமே நான் மொபைல் டேட்டாவை மட்டும் ஆனில் வச்சிருக்கேன், மற்றபடி ப்ளூடூத் வைஃபை எல்லாத்தையுமே ஆஃபில் தான் வச்சிருக்கேன். அண்ட் இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி செட்டிங்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணி இப்போ சார்ஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் ஏறுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சார்ஜரை நான் ப்ளக்இன் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 8:30, 8:30க்கு 1% சார்ஜ் இருக்குது. சார்ஜரை நான் இப்போ ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ ஒரு நிமிஷத்தில் 8:31க்கு பார்த்தோம்னா 3% சார்ஜ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1 மினிட்ஸில் 2% சார்ஜ் இருக்குது. பட் இது எக்ஸாக்டாக 1 மினிட் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 60 செகண்டாக நம்ம ஸ்டாப் வாட்ச் எல்லாம் வச்சதில்ல பக்கத்தில். சொல்ல எக்ஸாக்டாக 1 மினிட் 60 செகண்டான்றது தெரியல, பட் 2% கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து இப்போ சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டைம் 8:35. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18% சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் 17% டோட்டலாக சார்ஜ் ஏறி இருக்குது. அடுத்து இப்போ டைம் 8:40. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37% சார்ஜ் டோட்டலாக இருக்குது. ஸோ 36% டோட்டலாக இந்த 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஏறி இருக்குது. பட் கம்பெனி சொன்னது என்னென்னா 8 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சொன்னாங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆன் பண்ணும்போது. பட் நமக்கு அந்த அளவுக்கு வரலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கே 36%க்கான சார்ஜ் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 50% எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் ஆனால் அவங்க சொல்கிறதுலேருந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:45. ஸோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 50% கிராஸ் பண்ணிடுச்சு. 53% சார்ஜ் இருக்குது. ஸோ 52% ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் ஆகிருக்கு. 120 வாட்ஸ்க்கான அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எனபிள் பண்ணி சார்ஜ் ஏறும்போது ஸோ ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி 8 நிமிஷத்தில் சார்ஜ் ஆக மாட்டுது. ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பட் நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, மொபைலே சுவிச் ஆஃப் பண்ணிலாம் சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணல. மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சு நார்மலாக எல்லாரும் சார்ஜ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்படி சார்ஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 50% சார்ஜ் ஏறுறதுக்கு 15 நிமிஷம் நமக்கு டைம் எடுத்துருக்கு. அடுத்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50. ஸோ சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் 69% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் 68% சார்ஜ் ஏறி இருக்குது. அடுத்து இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 8:55 டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 84% சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மணி 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 98% சார்ஜ் இருக்குது. ஆக்சுவலி அவங்க சொன்னது 30 நிமிஷத்தில் 100% சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ க்ளோஸாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 2% தான் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவுமே இன்னும் 2 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஓகே தான். அண்ட் ஓவரால் இப்போ 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் டைம் 9:03. ஸோ 9:03க்கு 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 8:30. ஸோ கிட்டத்தட்ட 33 நிமிஷம் நமக்கு டைம் எடுத்திருக்கு 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் கம்பெனி சொன்னது 100% சார்ஜ் 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் ரொம்ப வித்தியாசம் இல்லை தான். அவங்க 30 நிமிஷம் சொன்னாங்க, நமக்கு 33 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஸோ ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக தான் நமக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு டைம் எடுத்திருக்கு. பட் கண்டிப்பாக இதுவே செம ஃபாஸ்ட்டான சார்ஜிங் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி ஓவரால் இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு செக் பண்ணதுலேருந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் பண்ணி செக் பண்ணும்போது 100% 40 நிமிஷத்தில் சார்ஜ் ஏறுது. அண்ட் அதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆன் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 33 நிமிஷம். ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரெண்ட் சார்ஜிங் ஸ்பீடில் இல்லை அப்படின்னும் போது அதை ஆஃப் பண்ணி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப், நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவாது அர்ஜென்ட் ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதை ஆன் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50% ஏறுறது தான் உங்களுக்கு ஸ்பீடாக ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் இதாக தான் ஏறுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எப்போ எனபிள் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணீங்க. மற்றபடி என்னோட டெஸ்டிங்கில் எனக்கு இந்த மாதிரியான சார்ஜிங் ஸ்பீடில் தான் ஆக்சுவலி சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இங்கே போட்டுறேன், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ % ஏறி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க.